ஏகாதசியை முன்னிட்டுங்க கோயிலில் கூட்டம்னா பக்தர்களுடைய கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. அலைகடலென திரண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி கூட்டம். எள்ளு போட்டால் எள்ளு உழுவாதுங்க. இது ஈரோடு கஸ்தூரி ரங்கநாதர் கோயில்லைங்க. இன்னைக்கு மதியானம் ஒரு 1-1:30 மணிக்குங்க. கூட்டம்னா நான் தரிசனம் பண்ணுறக்கு சொர்க்கவாசல் பார்க்குறக்கே போக முடியாது போல இருக்குங்க. அவ்வளோ கூட்டம். இலவச தரிசனம், 30 ரூபா கட்டணம், 100 ரூபா கட்டணங்க. விஐபி தரிசனம் வரிசை 4 வகையான வரிசை போகுதுங்க. கூட்டம் அவ்வளோ கூட்டம் அல்லதுங்க. கீழே எள்ளு போட்டால் எள்ளு உழுவாதுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி, பரதநாட்டியம் அதிகாலையில் 4 மணி வரையில் வச்சுருக்காங்க. பக்தர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேருங்க. இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு சொர்க்கவாசல் வழியாக வரணும் தரிசனம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டுங்க அவ்வளோ கூட்டங்க. நாங்கள் போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் 7:30 போனோம். கூட்டம் குறைவாக இருந்ததுங்க. அப்போ க்யூ தான். கொஞ்ச நேரம் தான் 30 ரூபா கட்டணம் இருந்ததுங்க. அந்த 30 ரூபா கட்டணத்துக்கே கூட்டம் இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலவச தரிசனம் கூட்டம் குறைவாக இருந்ததுங்க. சீக்கிரம் விரைவில் தரிசனம் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி நாங்கள் பக்கத்தில் இன்னொரு பெருமா கோயிலுக்கு போயிட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்தேங்க. இன்றைக்கி கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. உள்ளேயே நுழையவே முடியலைங்க. விரதம் இருக்கிறவங்களாம் உள்ளேயே போக முடியாதுங்க. விரதத்தை நாளைக்கு காலையில் வரையில் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. உள்ளேயெல்லாம் போய் நெருக்கி அடித்து போயிட்டு வந்தால் பக்கத்தில் இருக்கிற சிம்பிளான இன்னொரு கோயிலுக்கு போய் சொர்க்கவாசல் வழியாக வந்து இறைவனை தரிசித்துட்டு வர முடியுங்க. அப்போ அப்படி வந்தோம்னா தான் இன்றைக்கி அந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க முடியுங்க. நான் வந்துட்டேங்க. சாயந்தரமாக போகலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே நான் காலையிலேயே பக்கத்தில் இன்னொரு பெருமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. இறைவன் மேலே எவ்வளோ இன்னும் பக்தர்கள் வந்து பக்தியோட எவ்வளோ ஆர்வம் வந்து சாமி கும்பிடுறாங்க பாருங்களேன். ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராம ராம வராணனே. இறைவனுடைய ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எத்தனையோ தடவை அந்த இறைவனத்தை கூப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் இந்த வைகுண்ட பதவி சொர்க்கவாசல் வழியான இறைவனை அடையிறதுக்கு ஸ்ரீராமநாமத்தை சொல்லுவாங்க.